நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பொம்மைக்குழு பார்க்க வந்திருக்கேன். எல்லா வருஷமே அவங்க வைப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறதுனால இந்த வாட்டி எப்படி வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கலான்னு. டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அவங்களே தான் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்களே ஹேண்ட்மேட் பண்ணி தான் ஃபுல்லாகவே டெக்கரேஷன்ஸு, இந்த அலங்காரம் எல்லாமே அவங்களே பண்ணுறது தான். ஸோ எல்லா வருஷமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம் பொம்மைக்குழு பார்க்க. வந்து கிருஷ்ணர் வச்சுருக்காங்க, அலமேலு மங்கா ஆண்டாள் பெருமாள் வச்சுருக்காங்க. இந்த 2 கிருஷ்ணருமே கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து ஹைகிரீவர், பால்கடல் திருப்பாக்கடல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து பிரதோஷ பூஜை ரொம்ப விசேஷமாகும். மேலே வந்து கணபதி வச்சுருக்காங்க. கணபதியும் லக்ஷ்மி சரஸ்வதி வச்சுருக்காங்க. அப்புறம் சிவன் பார்வதி ஹிமாலயத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி அது வந்து ராகவேந்திரர். இது வந்து பாலாம்பிகை. அடுத்தது வந்து குபேரரோட வச்சுருக்காங்க. அப்புறம் காயத்ரி தேவி, வாராகி அம்மன், அதுக்கப்புறம் அன்னபூர்ணேஸ்வரி வச்சுருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாகவே அந்த படி ஃபுல்லாகவே கணபதி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கணபதியே வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து அன்னபூர்ணேஸ்வரி. அப்புறம் இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாகவே கணபதி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து சிம்ஹாசனத்தில் உட்காண்டிருக்கிற மாதிரி உள்ள கணபதி. அதுக்கப்புறம் சித்தி புத்தியோடு இருக்காங்க. இந்த கணபதி கோல்டன் கலராக ரொம்ப அழகாக இருக்குது. ஓரோ கணபதியும் ஓரோ ரூபத்தில் அவரோட இதுலேயும் இருக்காங்க. இது வந்து ரொம்ப விசேஷமான சித்திரகுப்த கணபதி ப்ளூ கலரில், அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து முருகரோட 6 படை வீரர் வச்சுருக்காங்க. அது வந்து என்னோடய வச்சவங்களே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த படியில் வந்து அறுபடை வீடு வச்சுருக்கோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. அப்புறம் இதில் ஸ்பெஷல் வந்து மலேசியன் முருகர் வச்சுருக்கோம். முருகரோட கழிஞ்சு அடுத்தது கலசம் வச்சுருக்காங்க. தேவியோட மூஞ்சி வச்சுட்டே கலசம் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நவதானியங்கள் எல்லாமே முளைக்க வச்சுருக்காங்க. அதெல்லாமே இதை முளைச்சி இத்தனை நாள் ஆயிருக்கு. அதெல்லாமே அந்த பக்கம் எல்லாமே நவதானியங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் நெல் எல்லாமே போட்டிருக்காங்க. கோலம் எல்லாமே அவங்களே போடுறது தான். ரொம்ப அழகாக ரங்கோலி அவங்க போடுவாங்க. இது வந்து 3D கோலம். 3D 2 கலர் வச்சு 3D கோலம் இது பண்ணியிருக்கோம். இதை கோலம் போட்டது வந்து என்னோட மாமியாரும் அவங்க ஃப்ரெண்டு ஆர்த்தி அவங்களும் போட்டது. அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்காங்க. அதில் ஃபேஸு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி மேலே வந்து ராமர் பட்டாபிஷேகம் கிருஷ்ணரோடு வச்சுருக்காங்க. ஆண்டாள் இருக்காங்க. அதில் அந்த ப்ளூ கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் பெருசும் வச்சுருக்காங்க. அது அப்படியே கிருஷ்ணரோட எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. மேலே வந்து அப்படியே தசாவதாரம், அலமேலு மங்கா பெருமாள் வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒயிட்டு ஒன்று ரெட்டு, ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது.